அப்பா 21/5/2026 நவலிங்கத்தினுடைய தந்தை நவலிங்கேஸ்வரா, பக்கத்தில் இருக்கும் மகாசக்தி அம்மா பத்ரகாளி அம்மனே, அப்பா வருகிற 26/5/2026 குரு பெயர்ச்சி சிவனும் பத்ரகாளி அம்மனும் சேர்ந்து, பஞ்சபுத ஸ்தலங்களும் சேர்ந்து, சிவன் பிரம்மன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் சேர்ந்து, கணபதி முருகன் வள்ளி தெய்வான சமேத சேர்ந்து, நால்வர்கள் 63 நாயன்மார்கள் சப்த ரிஷிகள் சப்த கன்னிகள் சேர்ந்து இந்த உலகத்தில் வாழும் அனைத்து சிவபக்தர்களுக்கும் நல்லவர்களுக்கு மட்டும் நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். எனக்கு இன்றைய பூஜை அபிஷேக உபயதார் பாரி வள்ளல் அமெரிக்கா கமலா ராமசாமி குடும்பத்தின் சார்பிலும், அவங்களுடைய அன்பு மகள் 2 மகள் சார்பிலும், லண்டன் வச்சலா குடும்பத்தின் சார்பிலும், சுவிட்சர்லாந்து பிரியதர்ஷினி அவங்க குடும்பத்தின் சார்பிலும், லண்டன் துஷ்வந்தி குடும்பத்தின் சார்பிலும், லண்டன் துஷ்வந்தினுடைய அன்பு மகள் ஆர்த்தினுடைய மனநலம் சரியாகி யாரெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைய பூஜை நான் மனநிறைவோடு இருக்கின்ற தில்லை கூத்தரே சிதம்பர நடராஜ பெருமானே, கண் கண்ட தெய்வமே, பேசும் கடவுளே, இன்றைய ஒரு செய்தியை தமிழக அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழக முதல்வர், என் அன்புக்குரிய சாதனையாக படைத்த முதல்வர் திரு அருளாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நல்லாசைகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதலில் தயவு செய்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது. இது சித்தர்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சாமிகள், ஐயர், பூஜாலி அவங்களாலலாம் ஒன்றும் தெரியாது. அவங்களாம் 1ஆம் கிளாஸ். முக்கோடி தேவர்கள் சப்த ரிஷிகள் சப்த கன்னிகளுக்கு தான் என்ன எது நல்லது கெட்டது தெரியும். அதனால் நீ முதலில் தமிழக அரசு முதல் திருப்பணி தமிழ்நாட்டுடைய அனைத்து கோயில்களையும் உங்களுடைய நேரடி பார்வையில் பார்த்து மக்களை எல்லாம் ஜெயில் கூண்டில் அடைச்சி 6 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஐயோ சித்திரவதை அனுபவிக்கிறாங்கப்பா. ஒரு கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கா இப்படி? இந்தியாவில் ஆந்திராவில் திருமலை திருப்பதி தேவஸ்தான ட்ரஸ்ட் போர்டு உலகத்திலேயே நம்பர் 1. எப்படி சார் ஒரு போர்டு அவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க? உங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வரல? ஏன்னா உங்கள் அரசாங்க கோயிலில் விஐபிகளுக்கு மட்டும் நீங்கள் தரிசனம் பண்ணுவீங்க. அதானே உங்களுடைய வழிபாடு. மக்களுக்கு கிடையாது. கோயில் மக்களுக்கு கிடையாது. ராஜா மக்களுக்காக கட்டான் சார். அதை புரியுங்க. தமிழக முதல்வரே புரிஞ்சுக்கோ. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரு வயதானவரை ஒரு குழந்தைகளை 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெயில் கூண்டில் அடைக்கிற மாதிரி கம்பி வேலியில் அடைச்சி, குடிக்க தண்ணி இல்லை, ஒரு நல்ல வசதி இல்லை, எல்லாமே பணம் பணம்னு பார்த்தா அப்போ எங்கே உங்களுக்கு நாடு நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், இந்தியா நல்லா இருக்கும்? தயவு செய்து இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் அவர் ஒரு பெரிய மகானுக்கு சொல்கிறேன், ஜனாதிபதி அம்மாவுக்கு சொல்கிறேன், திருப்பதி போர்டு ட்ரஸ்ட் போல இந்தியாவில் உள்ள அனைத்து உலக பெரிய கோயிலையும் திருப்பதி தேவஸ்தானம் எப்படியோ அதுபோல் போர்டு கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பக்தர்களுக்கு வந்தாங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போனாங்க.
உக்காரத்துக்கு இடம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஒரு பிரசாதம் கொடுக்கல. எல்லாமே 1000, 2000, 5000 கொடுத்துட்டு பணம் இருக்கிறவனே தரிசனம் பண்ணிட்டா. அப்போ ஏழைகள்லாம் எப்படிங்க தரிசனம்? அதுக்கு எதுக்குங்க ஒரு துறை? இங்கே எனக்கு தெரிஞ்ச 40 வருஷமாக என் கோயிலில் ஒரு பைசா வருமானம் கிடையாதுங்க. இங்கே தீபாத்திரம் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, நன்கொடை கிடையாது. இது 94 வள்ளலார் ட்ரஸ்ட் அன்பார் 94. இது உலகத்தில் நம்பர் 1 சன்னிதானங்க. அப்படி ஒன்று நினச்சிட போறீங்க. ஆகவே வருகிற 26ஆம் தேதி யாரெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அபிஷேகம் செய்ய நினைக்கிறீங்களோ, அன்னதானம் செய்ய நினைக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கும் இதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய நம்பர். ஈஸ்வரா, உன் பாத திருவடியை தொட்டு வணங்குகிறேன். இப்பொழுது உங்களுக்கு தீபார்த்தனை படைக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல அருள் என்று நம்புகிறேன்.